புத்தம் நாவல் என்பது ஒரு 18 வருட கனவு. புத்தரை வெறும் ஒரு சிலையாக, ஒரு தியான மண்டபத்தில் உட்காரக்கூடிய ஒரு கற்சிலையாக இல்லாமல் நம்ம கூடயே நடந்து நம்மளுடைய துயரங்களோட அவரோட துயரங்களையும் சேர்த்து அணைத்து கொண்டு போகும் ஒரு அந்த தத்தளிப்புலையும் தன்னுடைய ஞானத்தை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதராக இது மாற்றுது. அந்த வாழ்க்கை ரொம்ப மகத்தான ஒரு வாழ்க்கையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்புகளையும். புத்தர் வெறும் தியான குரு மட்டும் கிடையாது, அவர் வெறும் ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது. அவர் அந்த பேரால விருட்சமாக நம்மளும் மாற முடியும். நமக்குள்ளேயும் அந்த புத்தத்துக்கான விதைகள் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ புத்தம்ங்கிற நாவலை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். தமிழில் புத்தரை பற்றின புனைவுகள்ங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. மொழிபெயர்ப்பில் சொந்த தமிழ் மொழி புனைவுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான புனைவாக புத்தம் இருக்கும். புத்தரை பற்றின ஒரு முழுமையான சித்திரத்தை, புத்தருடைய வாழ்க்கையை பற்றின, பௌத்தத்துடைய வளர்ச்சியை பற்றின ஒரு முக்கியமான சித்திரத்தை அளிக்கக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கும். மிக முக்கியமாக இதுவரைக்கும் வந்த புத்த சரிதங்கள் எல்லாமே சித்தார்த்தரில் தொடங்கி புத்தரில் முடியும். இது புத்தரில் தொடங்கி புத்தருடைய ஞானத்துக்கு அப்புறமான 50 வருடங்களை பேசக்கூடிய நாவல். அந்த வாழ்க்கை ரொம்ப மகத்தான ஒரு வாழ்க்கையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்புகளையும் பல்வேறு விதமான அடுக்குகளையும் சொல்லக்கூடிய ஒரு நாவலாக இருக்கும். முக்கியமாக ஞானம்ங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டேட் இல்லை, அது ஒரு முழுக்க டைனமிக்கான ஒரு ஸ்டேட்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த நாவலுடைய அடிப்படை விஷயமா இருக்கும். நண்பர்கள் இந்த நாவலை வாசிக்குமாறு மிக நிச்சயமாக பரிந்துரைப்பேன். புத்தம் தமிழனி வெளியீடாக வந்திருக்கிறது. புத்தரை வெறும் ஒரு சிலையாக, ஒரு தியான மண்டபத்தில் உட்காரக்கூடிய ஒரு கற்சிலையாக இல்லாமல் ஒரு முழு மனிதராக, ரத்தமும் சதையுமான மனிதராக, நம்மளை போலவே அவரும் அளக்கழியக்கூடிய, அவரும் தத்தளிக்கக்கூடிய ஒரு மனிதராக, அந்த தத்தளிப்புலையும் தன்னுடைய ஞானத்தை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதராக இது மாற்றுது. அந்த மகத்துவம் ஒரு மனிதார்த்தமான மகத்துவம். அது நமக்கு புத்தரை ரொம்ப நெருக்கமாக்குது. புத்தன்கிறவன் எங்கேயோ வானத்தில் இருக்கக்கூடியவன் இல்லை, அவன் இந்த மண்ணிலிருந்து எழுந்து வானத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பேரால விருட்சம் அவன். அந்த பேரால விருட்சமாக நம்மளும் மாற முடியும். நமக்குள்ளேயும் அந்த புத்தத்துக்கான விதைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த நாவல் மிக நிச்சயமாக படிக்கக்கூடிய எல்லா வாசகர்களுக்கும் உணர்த்தும்னு நான் நம்புறேன். புத்தர் வெறும் தியான குரு மட்டும் கிடையாது, அவர் வெறும் ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது. அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் ஒரு சிந்தனையாளர், அவர் ஒரு தர்க்கபூர்வமான சிந்தனையாளர். அவர் அவருடைய காலத்தில் இருந்த சமூகத்துக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய, சமூகத்துடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய இடங்கள் இந்த நாவலில் ரொம்ப விரிவாக எழுதப்பட்டிருக்கு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது. நாம் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதிய வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள், பெண்களின் மீதான ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லாத்தையும், பெண்களின் மீதான வேற்றுமைகள், இது எல்லாத்தையும் இந்த நாவல் புத்தருடைய தரப்புலேருந்து பேசுது. ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்காக புத்தருடைய சொந்த சொற்கள்லேயே அதை பேசுது. வணக்கம். இந்த புத்தம் நாவல் என்பது ஒரு 18 வருட கனவு. புத்த தியானத்தில் நான் அனுபவம் பெற்று அதற்கப்புறம் சூத்திரங்களை போய் படித்தேன். சூத்திரங்களில் எல்லாம் மொத்தம் 72,000 சூத்திரங்கள் இருக்குது. அதுலேருந்து ஒரு புத்தரோட நேரட்டிவ் இருக்குது. இந்த நேரட்டிவ் அவரோட போதனைகள், தியான அனுபவங்கள் எல்லாத்தையும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. கிரியேட்டிவாகவும் எழுதியிருக்காங்க. உலகளவில் பெரிய ஞானிகள், புத்த பிக்குகள், பிக்குணிகள் இதை எழுதியிருக்காங்க. அதிலிருந்து இந்த புத்தம் நாவல் சற்றே வேறுபட்டது. அந்த புத்தரை நாம் மிக நெருக்கமாக ஒரு தொலைவில் வச்சோ உயரத்தில் வச்சோ வழிபடுறதை தாண்டி நம்மள ஒருத்தராக ஒரு புத்தரை நம்ம கூடயே நடந்து நம்மளுடைய துயரங்களோட அவரோட துயரங்களையும் சேர்த்து அணைத்து கொண்டு போகும் ஒரு புத்தரை தான் இங்கே சித்திரமாக ஒரு நாவலாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். கட்டாயமாக இது ஒரு பேரனுபவமாக இருக்கும். படைப்பூக்கம் தாண்டி தியானம், தியான அடைவுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, உணர்ந்து கொண்டது, அனுபவித்தது, அதை அன்றாட வாழ்நாளில் பயன்படுத்தும் போது அது எத்தனை பெரிய சவாலாக இருக்கும். அதிலிருந்து தாண்டி ஒரு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை இந்த பிறவியில், இந்த மனித பிறவியோடு நாம் அதை அடைய முடியும் என்பதை புத்தர் காட்டியிருக்காரு. அந்த வழியில் நமக்கும் அதற்கான சாத்தியங்கள் இருப்பதை மிக தெளிவாகவும் அழகாகவும் கலைநயத்தோடும் இந்த நாவல் பேசியிருக்கிறது. இதை எந்த இடத்துல அடையணுன்றது ஒரு தனி மனிதரும் அவங்க வைக்கிற இலக்கு தான். இது புத்தர் உங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திடுவார், உங்களுக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணதுனால எல்லாம் கிடைச்சிரும்ன்றது இல்லாமல், நீ இதை எதிர்கொள், இந்த ஞானத்தை பெற்றுக்கொள், இந்த ஞானத்தோடு இந்த வாழ்க்கையை நடத்து என்பது தான். இது ஒவ்வொருத்தரோட அவங்க வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற கமிட்மெண்ட். அது இந்த கமிட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது.
அதனால புரிந்து கொள்ளலாம், பயிற்சி செய்யலாம், மேலும் மேலும் ஆழம் போகலாம். ஆழத்துக்கு எல்லை இல்ல. எவ்வளோ ஆழம்னாலும் இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போய்க்கலாம். அதற்கான எல்லா சாத்தியங்களும் சூத்திரங்கள்ல இருக்கு. இந்த இந்த நாவல் மூலமாவும் அதை அடைய முடியும். தேங்க் யூ.